மறைந்த நடிகை சௌந்தர்யாவுடன் தானும் ஹெலிகாப்டரில் செல்ல வேண்டியிருந்தது. ஆனால் சூழ்நிலை காரணமாக தவிர்த்துவிட்டேன் என நடிகை மீனா தெரிவித்துள்ளது சினிமா வட்டாரத்திலும் ரசிகர்கள் மத்தியிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 2004ஆம் ஆண்டு ஹெலிகாப்டர் விபத்தில் நடிகை சௌந்தர்யா உயிரிழந்தது இன்றளவும் ரசிகர்கள் மத்தியில் பேரதிர்ச்சியாகவே இருந்து வருகிறது. இந்நிலையில் சமீபத்தில் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மீனா தானும் சௌந்தர்யாவுடன் தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்ல வேண்டி இருந்தது எனவும் படப்பிடிப்பு இருந்ததால் தவிர்த்துவிட்டேன் எனவும் தெரிவித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோத்தகிரி மலைப்பாதையில் சென்ற அரசு பேருந்தை வழிமறித்து கண்ணாடியை உடைத்த ஒற்றை காட்டு யானையால் பயணிகள் அச்சமடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி மலைப்பாதையில் குஞ்சப்பனை பகுதியில் பலாப்பழ சீசன் காரணமாக பழங்கள் பழுத்து வருகின்றன. அவற்றை உண்ண காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன. இந்நிலையில் மேட்டுப்பாளையத்திலிருந்து கோத்தகிரி சென்ற அரசு பேருந்தை ஒற்றை காட்டு யானை ஒன்று வழிமறித்தது. உடனே பேருந்து ஓட்டுநர் பேருந்தை நிறுத்திய நிலையில் பேருந்தின் பின்பகுதிக்கு சென்ற காட்டு யானை பெயர் பலகை கண்ணாடியை உடைத்து சேதப்படுத்தியது. இதனால் பேருந்தில் பயணித்த மக்கள் பீதியடைந்தனர். அமெரிக்கா நோக்கி போதைப் பொருட்களை ஏற்றி வந்த வெனின்சுலா கப்பலை அமெரிக்க ராணுவம் நடுக்கடலில் தகர்த்தது. இந்த சம்பவத்தில் கப்பலில் இருந்த 3 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்த அமெரிக்க அதிபர் டிரம்ப், அமெரிக்கர்களுக்கும் சேதம் விளைவிக்கும் போதைப் பொருட்களை கொண்டு வந்தால் எங்கிருந்தாலும் வேட்டையாடுவோம் என சூளுரைத்தார். இதனிடையே தங்கள் நாட்டு கப்பலை அமெரிக்கா தகர்த்ததற்கு வெனின்சுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ கடும் கண்டனம் தெரிவித்தார். நெதர்லாந்தின் நூர்விச் கடற்கரையில் பிரம்மாண்ட பட்டம் விடும் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த பெண்கள் உள்ளிட்ட பலர் ஆர்வமுடன் பங்கேற்று ராட்சத பட்டங்களை வானில் செலுத்தி கடலின் மேற்பரப்பில் 360 டிகிரி கோணத்தில் சுமார் 15 மீட்டர் உயரத்தில் பறந்து பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தினர். மாறிவரும் பருவநிலைக்கு ஏற்ப தங்களை தகவமைத்துக் கொள்ளும் வகையில் ஆண்டுதோறும் நெதர்லாந்து கடற்கரையில் பட்டம் விடும் திருவிழாவுக்கு ஏற்பாடு செய்யப்படுவது குறிப்பிடத்தக்கது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.